Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டேல் எதிர்த்தவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டிக்க முதல்வர் விஜய் தலைமையில் குழு. ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மீதான அந்த வன்கொடுமைகளை கண்காணிக்க பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் மற்றும் உறுப்பினர்களாக அமைச்சர்கள் மரிய வில்சன், வெண்ணியரசு, ராஜ்மோகன், விஸ்வநாதன், காந்திராஜ், லோகேஷ், தமிழ்ச்செல்வன், கமலி, தென்னரசு உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் மற்றும் நிறைய எம்பிக்கள் இது மெம்பர்ஸா ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஜூலை 14 இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் பயணம். ஸோ இந்தியாவை சேர்ந்த வம்சாவளி வீரர் பாத்தீங்க அப்படின்னா நாசாவை சார்ந்த வீரர் அனில் மேனன். ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய பைக்லானூர் விண்வெளி ஏவும் தளத்திலிருந்து ராஸ்கோஸ்மாஸ் சோயூஸ் MS-29 என்ற விண்கலத்தின் மூலம் பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு பயணம் செய்ய இருக்கிறாரு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 8 மாதம் அவர் அங்க தங்கிறதுக்கான அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவசர கால மருத்துவர் மற்றும் விண்வெளி படையினுடைய அந்த கர்னலாக இருந்திருப்பாரு. இது மட்டும் இல்லாம அமெரிக்க விமானப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஆபரேஷன் என்டியூரிங் ஃப்ரீடம் மற்றும் எவரெஸ்ட் சிகரத்தின் மலையேற்ற வீரர்களின் அந்த உடல்நல பராமரிப்பு அமைப்பில் மருத்துவராக பணியாற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டத்தில் 93.95 கோடி கணக்குகள் தொடக்கம். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு 14 இலக்க தனித்துவ எண் இருக்கும். இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா நோயாளிகள் தங்களின் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள், மருந்து சீட்டுகள், காப்பீடு விவரங்கள் உள்ளிட்டவைகளை நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இதனுடைய மொத்த கணக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 93.95 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.